பெண்ணொருவர் மேல் பாய்ந்து தாக்கிய மத்துக்கம பிரதேச சபை தலைவர், போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை. தையிட்டியில் தொடர்ந்து பதற்றமாகும் விவகாரம், பீகாருக்கு எதிராக வலுக்கும் போராட்டம், மக்கள் வெள்ளத்தால் நுழைந்த பகுதி, 40க்கு மேல் போலீசார் குவிப்பு. டக்ளஸ் மீதான விசாரணைகளில் அடுத்த புதிய திருப்பம், வடமாகாண அதிகாரிகள் பலர் அதிரடி கைது, வாக்குமூலத்தில் டக்ளஸ் கூறிய அடுத்த தகவல். பாவனைக்கு உதவாத மரக்கறிகளுடன் மாட்டிய நபர்கள், சந்தைக்குள் புகுந்து அதிரடி காட்டிய அதிகாரிகள். அதிகாரிகளை அவசரமாக சந்தித்தார் ஜனாதிபதி அனுர, வீட்டு திட்டங்களை விரைவில் முடிக்கவும் உத்தரவு. இலங்கை கடற்பரப்பில் நுழைந்த இந்திய மீன்பிடி படகு சுற்றி வளைத்து பிடித்த கடற்படை, கிட்டத்தட்ட 62 மீனவர்கள் கைது எனவும் தகவல். களுத்துறை மாவட்டம் மத்துக்கம்ப பிரதேச சபையில் பெண் செயலாளரை தாக்கி காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மத்துக்கம்ப பிரதேச சபையின் தலைவர் கசுன் முனசிங்கவை எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் விளக்கமறியலை வைக்குமாறு மத்துக்கம்ப நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்துக்கம பிரதேச சபை தலைவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்து தன்னுடன் தகராறில் ஈடுபட்டு தன்னை தாக்கி காயப்படுத்தியதாக பெண் செயலாளர் மத்துக்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். தாக்குதலில் காயமடைந்த பெண் செயலாளர் மத்துக்கம வெதேவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மத்துக்கம பிரதேச சபையின் தலைவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் 8ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸ விகாரைக்கு முன்பாக காணியின் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இதில் கலந்து கொண்டனர். இதையடுத்து பேருந்துகள் மூலம் பெருமளவில் போலீசார் அழைத்து வரப்பட்டு அந்த பகுதியில் குவிக்கப்பட்டனர். இன்றைய தினம் சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தினை முன்னிட்டு தையிட்டி விகாரையில் புதிதாக புத்தர் சிலை ஒன்றை நிறுவும் நோக்குடன் சிகிரியாவிலிருந்து சிலை ஒன்று கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் சிகிரியாவிலிருந்து புத்தர் சிலையுடன் வருகை தந்த பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரை காங்கேசன்துறை போலீசார் விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்களை தையிட்டிக்கு செல்ல அனுமதிக்காமல் போலீசார் திருப்பி அனுப்பியுள்ளனர். இதேவேளை தையிட்டியில் சட்டவிரோதமாக விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்தில் கலந்து கொள்ள செல்வோரின் விவரங்களை பதிவு செய்து போலீசார் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக போராட்டத்தில் கலந்து கொள்ளச் சென்ற சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளை வழிமறித்த போலீசார் அவருடைய விவரங்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தொடர்ந்தும் சிறையில் வைத்திருப்பதற்காக புதிய வழக்குகளை தாக்கல் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. முன்னதாக சுய பாதுகாப்பிற்காக கையளிக்கப்பட்ட துப்பாக்கிகளை பாதாள உலக கும்பலுக்கு விற்பனை செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அவர் முன்னதாக பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் என அரசு உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் கைவிரிக்கப்பட்டதென்றும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் தொடர்பான கடந்த கால மோசடிகள் மற்றும் காணி ஒதுக்கீடுகளை சுட்டிக்காட்டும் புதிய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் தீவக பகுதிகளிலும் கிளிநொச்சியின் பூநகரியிலும் கடலட்டை பண்ணைகளுக்கு அரச நிலங்கள் வாடகை செலுத்தப்படாமல் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவை சுமார் 4000 ஏக்கர் நிலங்களாகவும் முன்னாள் அமைச்சரின் ஆதரவாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் முறையற்ற அரச காணிகள் மற்றும் மாதாந்தம் 100 மில்லியன் வரையிலான நிதி துஷ்பிரயோகம் ஆகியவற்றுக்கான குற்றச்சாட்டுக்கள் காணி திணைக்கள அதிகாரிகளுக்கு எதிராக எழுந்துள்ளன. இதனால் முன்னாள் வடமாகாண காணி ஆணையாளர் மற்றும் தற்போதைய வடமாகாண சபை அமைச்சின் செயலாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. அரசு தரப்பின் தகவலின்படி கடலட்டை பண்ணைகளின் நிலங்களை பிரதேச செயலங்கள் வழியாக ஒதுக்கல் செய்யாமல் முன்னாள் அமைச்சர் தன்னிச்சையாக தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு வழங்கியதாகவும் இந்நிலையில் அதற்கு தொடர்புடைய அதிகாரிகள் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தென்னிலங்கையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுத்த அனுபவத்தின் அடிப்படையில் தற்போது அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தாவையும் அவரின் விசுவாச அதிகாரிகளையும் சட்டப்படி விசாரணைக்குட்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணியா நகரசபைக்குட்பட்ட வாராந்த பொதுச்சந்தையில் பாவனைக்கு உதவாத மரக்கறிகள் இன்று கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன.
கிண்ணியா நகரசபையின் தவிசாளர் எம் மஹதி தலைமையிலான குழுவினர் திடீர் விஜயம் மேற்கொண்டு களத்தில் இறங்கியுள்ளனர். இதன்பொழுது 9 வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிசாளர் தெரிவித்திருந்தார். தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் பழுதடைந்ததும் பாவனைக்கு உதவாதும் என்று கழிக்கப்பட்டு ஆடு மாடு பன்றிகளுக்கென கொட்டப்படுகின்ற கிழங்கு வெங்காயம் மரக்கறி வகைகளை சில வியாபாரிகள் சேகரித்து இங்கு கொண்டு வந்து விற்பதாகவும் இன்னும் சிலர் வீட்டில் வைத்து அவற்றை உரித்து துப்புரவாக்கி ஹோட்டல்களுக்கும் உணவகங்களுக்கும் குறைந்த விலையில் வழங்குவதாகவும் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து தவிசாளர் கிண்ணியா நகரசபையின் குத்தகைக்கு வழங்கப்பட்ட வாராந்த சந்தைக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவற்றை அகற்ற நடவடிக்கையினை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் திட்டமிடப்பட்ட அனைத்து வீட்டுத் திட்டங்களும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட்டு தாமதமின்றி பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். இந்த திட்டங்களின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வையை ஒரு ஒருங்கிணைப்பு நிறுவனத்தின் கீழ் கொண்டு வந்து செயல்திறன் மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருந்தார். 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் சொந்தமாக ஒரு இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற தேசிய வீட்டு வசதி திட்டம் உள்ளிட்ட வீட்டுத் திட்டங்களின் திட்டமிடல் மற்றும் தற்போதைய நிலை குறித்து மறு ஆய்வு செய்வதற்காக தேசிய வீடமைப்பு மேம்பாட்டு அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் பொழுதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 11 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி இலங்கை கடற்படை இவர்களை கைது செய்துள்ளது. காரைநகர் கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி ஒரு படகுடன் 11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கடற்படை படகையும் மீனவர்களையும் கைது செய்து விசாரணையின் பின்னர் நீரியல் வளத்துறையிடம் மீனவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் மீது இலங்கை நீர்ப்பரப்பு எல்லைக்குள் அடங்கிய யாழ்ப்பாண கடற்பரப்புக்குள் தலைமை அதிபதியால் வழங்கப்படும் வெளிநாட்டு மீன்பிடி வள்ளம் தொடர்பிலான அனுமதி பத்திரம் இல்லாமல் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டமை மேற்கூறிய அனுமதி பத்திரமின்றி இலங்கை நீர்ப்பரப்பு எல்லைக்குள் நுழைந்து மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்தியமை நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் இழுவைமடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டமை இவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு நீரியல் வளத்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய நிலவரப்படி தமிழகத்தைச் சேர்ந்த 62 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் நேற்றைய தினம் பல ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட 253 மீன்பிடி படகுகள் இன்னும் மீட்கப்படாமல் உள்ளன. இதேவேளை வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 44 படகுகளுடன் 355 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெண்ணொருவர் மேல் பாய்ந்து தாக்கிய மத்துக்காம பிரதேச சபை தலைவர், போலீசார் காட்டிய அதிரடி நடவடிக்கை. தையிட்டியில் தொடர்ந்து பதற்றமாகும் விவகாரம். பீகாருக்கு எதிராக வலுக்கும் போராட்டம். மக்கள் வெள்ளத்தால் நிறைந்த பகுதி. 40க்கு மேல் போலீசார் குவிப்பு. டக்ளஸ் மீதான விசாரணைகளில் அடுத்த புதிய திருப்பம். வடமாகாண அதிகாரிகள் பலர் அதிரடி கைது. வாக்குமூலத்தில் டக்ளஸ் கூறிய அடுத்த தகவல். பாவனைக்கு உதவாத மரக்கறிகளுடன் மாட்டிய நபர்கள் சந்தைக்குள் புகுந்து அதிரடி காட்டிய அதிகாரிகள். அதிகாரிகளை அவசரமாக சந்தித்தார் ஜனாதிபதி அனுர. வீட்டு திட்டங்களை விரைவில் முடிக்கவும் உத்தரவு. இலங்கை கடற்பரப்பில் நுழைந்த இந்திய மீன்பிடி படகு சுற்றி வளைத்து பிடித்த கடற்படை. கிட்டத்தட்ட 62 மீனவர்கள் கைது எனவும் தகவல்.